குட்டன்பெர்க் முதலாக பைபிள் அச்சடிக்க தொடங்கிய போது 46 பிரதிகளைத்தான் அச்சடித்தார். அதில் அவங்க கையில் இருக்கக்கூடியது ஒரு புத்தகம். இன்றைக்கும் உலகில் தங்க வேட்டையை விட மிக அதிகமாக பொருட்செலவில் நடைபெறக்கூடிய வேட்டை எது தெரியுமா? குட்டன்பெர்க்கினுடைய ஒரு பைபிளை தேடித்தான். எல்லா பைபிளும் இன்னும் கிடைச்சிடல, எல்லா குட்டன்பெர்க் அச்சிட்ட புத்தகங்களும் கிடைக்கல. இன்றைக்கு சந்தை மதிப்பில் அந்த புத்தகத்தினுடைய மதிப்பு குறைந்தபட்சம் 400 கோடி ரூபாய். 400 கோடி ரூபாய் அந்த புத்தகத்தினுடைய ஒரு புத்தகத்தினுடைய மதிப்பு. நாம் ஒரு பெரிய கண்காட்சியே நடத்தினால் கூட 2 கோடி 3 கோடி மதிப்பில் தான் நம்ம புத்தகங்கள் வைத்திருக்கிறோம். ஒரு வைரத்தினுடைய விலை அதிகமாவது போல, ஒரு கோஹினூருக்கு ஆண்டு வருடம் கூட விலை அதிகமாவது போல குட்டன்பெர்க்கினுடைய முதல் புத்தகங்களுக்கு விலை அதிகமாகிட்டே இருக்கு. யார் வைத்திருக்கிறாங்கன்னு தெரியாது, எப்போது காட்சிக்கு வைப்பாங்கன்னு தெரியாது, யாரால் பார்க்க முடியும்னு தெரியாது. அப்படி உலகில் கிடைக்காத ஒரு அரிய வைரத்தை பெற்றது போல அவங்க அந்த புத்தகத்தை வாங்கியிருக்கிறாங்க. இந்த உலகில் ஜனநாயகம் உருவானதனுடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, எளிய மக்கள் கைகளில் புத்தகம் சென்றது தான். அது வரைக்கும் புத்தகம் யாருக்கு? உயர்ந்தோருக்கு, வசதியானவர்களுக்கு, பெரிய செல்வந்தர்களுக்கு, பிரபுக்களுக்கு, அரச குடும்பத்தினருக்கு, அவர்கள் கையில் தான் புத்தகம் இருக்கும். அவர்கள் தான் படிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் படிப்ப முடியும் என்று நம்பினார்கள். அப்படி இல்லை, எல்லோரும் கல்வி வர முடியும், எல்லோரும் படிக்க முடியும், படிப்பதற்கான புத்தகம் எல்லோருக்கும் கிடைக்குங்கிறது இந்த அச்சு எந்திரம் வந்ததால் தான் வந்தது. புதுமை பித்தன் ஒரு திரைப்படத்துக்கு எழுதினார். நான் அந்த திரைப்படத்தை பார்க்க விரும்பினேன். படத்தோட பிரதியே கிடையாது. சினிமா வந்துச்சு, ஓடிச்சு, பல திரைப்படங்களுக்கு மூல பிரதிகள் அழிஞ்சு போயிடுச்சு. பாரதியார் அவ்வளோ அழகாக பாடுவார்னு சொல்கிறாங்க. பாரதியார் பாடிய ஏதாவது ஒரு பாடலை நம்ம கேட்க முடியுமா என்ன? அந்த பாடல்கள்லாம் பதிவு செய்யப்படலை, காற்றில் அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. வேறு கலைகள் எல்லாமும் அந்தந்த அரங்கத்தோடு அந்தந்த இடத்தோடு மறைஞ்சிருச்சு. அவ்வளவு வெற்றிகரமாக ஓடிய திரைப்படங்களுக்கே இன்றைக்கு எங்கேயுமே அதோட ரீல்ஸ் எல்லாம் இல்லை, அழிஞ்சு போயிடுச்சு. அதை டிஜிட்டைஸ் பண்ணதுனால காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க. ஒரிஜினல் எங்கன்னா இல்லை. ஆனால் புத்தகங்கள் 2000 வருடத்தை தாண்டி இன்றும் நம் கைகளில் இருக்குது. நாம் வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஒரு திருக்குறள் புத்தகத்தை கையில் வைத்து புரட்டும் போது 2000 வருடத்தை கடந்த ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு வருதா என்ன? இன்று வெளியான ஒரு புத்தகம், எல்லா தலைமுறைக்குமான ஒரு புத்தகம், என் தாத்தன் பாட்டன் பூட்டன் படித்த ஒரு புத்தகத்தை நான் கையில் ஏந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுல எவ்வளவு பெரிய பெருமிதம் நமக்கு. தமிழகத்தின் வெவ்வேறு ஊர்களில் நடக்கிற புத்தக திருவிழாக்களில் கலந்து கொண்டிருந்தாலும் ஆண்டுதோறும் நான் கோவை புத்தக திருவிழாவுக்கு வருகிறேன், வாசகர்களை சந்திக்கிறேன். இதுபோல சந்தர்ப்பத்தில் மேடையில் உரையாற்றவும் விடுகிறேன். தொடர்ந்து இந்த கோவை புத்தக திருவிழா சிறப்பாக வளர்ச்சி பெற்று வருவதை நான் பார்க்கிறேன். அதற்காக அந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, கோவை என்பது ஒரு அறிவினுடைய ஒரு முகம். இது தொழில் சார்ந்த நகரம் மட்டுமல்ல, சிறந்த கல்வி நிலையங்களை கொண்ட, சிறந்த கல்வியாளர்களை கொண்ட, கல்விக்கு முன்னோடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் கோவை. அங்கே இவ்வளவு சிறப்பாக புத்தக கண்காட்சிகளை தொடர்ந்து நடத்துகிறாங்க. மக்கள் அதை சிறப்பாக பயன்படுத்துகிறாங்கங்கிறது ஒரு எழுத்தாளராக எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருது. நடராஜன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு கேட்டபோது, என்ன தலைப்பில் நீங்கள் பேசலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சார்னு சொன்னார். அந்த தருணத்தில் என் மனதில் தோன்றியது, புத்தகங்களினுடைய சரித்திரத்தை நாம் சொல்லலாமே அப்படின்னு. அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், புத்தகங்களுடைய சரித்திரங்கிறது ரொம்ப விரிவான தலைப்பு இல்லையா அப்படின்னு. விரிவான தலைப்பு தான், அதை ஒட்டி கொஞ்சம் பேச முயற்சிக்கிறேன் அப்படின்னு. ஒரு தேசத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியும், அந்த தேசத்தை ஆண்ட மன்னர்களுடைய வரலாறு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நம் ஊரினுடைய வரலாறு, மாவட்டத்தினுடைய வரலாறு, நமக்கு தெரிந்த ஆளுமைகள் பலருடைய வரலாறும் நமக்கு தெரியும். அது என்ன? புத்தகத்தினுடைய வரலாறு. புத்தகத்தினுடைய வரலாறு என்பது தான் அறிவினுடைய வரலாறு. நாம் இன்று அடைந்திருக்கக்கூடிய எல்லா நாகரிகத்தினுடைய வரலாறு, நம் பண்பாட்டின் வரலாறு, நம் நினைவுகளினுடைய வரலாறு. புத்தகத்துக்கென்று தனியாக அது அச்சிடப்பட்ட வரலாறு மட்டுமல்ல, மனிதன் இன்று வளர்ந்திருக்கக்கூடிய, இன்று தொழில்நுட்பத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் பின்னாலும் புத்தகம் இருக்கிறது. அதனால் இது புத்தகத்தினுடைய வரலாறு அல்ல, நம்முடைய வரலாறைத்தான் நாம் திரும்பி பார்க்க போகிறோம். அறிவு எப்படி நமக்கு கைக்கு வந்தது, நாம் எப்படி அறிவியலை, உலகினுடைய அத்தனை சித்தாந்தங்களையும் சிந்தனைகளையும் நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற நிகழ்ச்சிகளைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். புத்தகங்களுடைய சரித்திரத்தை எங்கு இருந்து தொடங்குவது? எனக்கு விருப்பமான ஷேக்ஸ்பியரிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஷேக்ஸ்பியர் ஹாம்லெட், மேக்பெத் அப்படி நிறைய புகழ்பெற்ற நாடகங்களை எழுதியிருக்கிறார். அவர் டெம்பஸ்ட் அப்படின்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார். இந்த டெம்பஸ்ட் அப்படிங்கக்கூடிய நாடகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா,
இந்த நாடகம் ஒரு அரசனை பற்றியது. அந்த அரசன் தன்னுடைய சகோதரனாலேயே வஞ்சிக்கப்படக்கூடியதை பற்றியது. தன்னுடைய சகோதரன் அதிகார போட்டிக்காக அரசனை நாடு கடத்துகிறான். ஒரு தீவிற்கு நாடு கடத்தி இனிமேல் இந்த நாட்டிற்குள் வரக்கூடாது, நேபாளத்தினுடைய அரசனை, பிராஸ்பெரோங்கிற அந்த அரசனை நாடு கடத்துகிறாங்க. நாடு கடத்தும் போது ஒரு தீவாந்திரம், ஒரு தீவில் தான் இனிமேல் அவன் வாழ்க்கையை கடக்க வேண்டும். அவனுக்கு மிராண்டான்னு ஒரு மகள் இருக்கிறாள். தந்தையையும் மகளையும் நாடு கடத்துகிறாங்க ஒரு படகுல ஏற்றி. அதுதான் அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய தண்டனை. ஒரு அரசன் தன்னுடைய செல்வத்திலிருந்து எந்த செல்வத்தை எல்லாம் தன்னோடு ஒரு தீவிற்கு எடுத்து செல்ல முடியும், எதையும் எடுத்து செல்ல அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் வெறுமனாக நாடு கடத்தப்படக்கூடிய ஒருவர் தான். உங்களுடைய ஆடை அணிகலங்களுக்கு அங்கே இடம் கிடையாது. உங்களுடைய கிரீடம் உள்பட்ட எல்லா ஆடம்பரங்களையும் நீங்கள் இழந்துடுவீங்க. கையோடு எடுத்து செல்வதற்கு குறைவான பொருட்கள், குறைவான உடைகள், குறைவான தேவைக்குரியது மட்டும்தானே எடுத்து செல்ல முடியும். ஏன்னா சின்ன படகு, அதில் நீங்கள் உங்கள் மகள் ஒரு உதவியாளர், அவ்வளோதான் செல்ல முடியும். பிராஸ்பெரோ முடிவு செய்கிறார், நான் நாடு கடத்தப்பட்டு ஒரு தீவில் தான் இனிமேல் என் வாழ்க்கையை கழிக்கப் போகிறேன் என்றால் நான் எடுத்துகிட்டு போக வேண்டிய மிக முக்கியமானது என்னுடைய புத்தகங்கள் மட்டும்தான் என்று அவர் தன்னுடைய புத்தகங்களே அந்த படகில் ஏற்றுகிறார். அதுவும் நிறைய புத்தகங்களை கொண்டு போக முடியாது, குறைவான புத்தகங்கள் தான் எடுத்துகிட்டு போக முடியும். 2 3 புத்தகங்கள். ஒரு சிறுமியான மகள், ஒரு மன்னர் நாடு கடத்தப்படுகிறார், அந்த படகு புறப்படுகிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் எல்லாவற்றையும் இல்லை ஒன்றே ஒன்றைத்தான் எடுத்து போக முடியும் என்றால் நீங்கள் புத்தகத்தை எடுத்து போவீர்களா என்ன? ஆனால் ஒரு அரசன் முடிவு செய்கிறார், நான் ஒரு தேசத்தை இழந்திருக்கலாம், ஆனால் புத்தகத்தை இழக்க மாட்டேன். இந்த தேசத்தை மீட்க வேண்டும் என்றால் என்னால் அந்த புத்தகத்திலிருந்து மீட்க முடியும்னு அவருக்கு தெரியுது. அவர் அந்த தீவுக்கு போகிறார். நாட்கணக்கில், மணிக்கணக்கில் அந்த தான் எடுத்துகிட்டு போன புத்தகங்களை படிச்சுட்டே இருக்கிறார். 1600 ஷேக்ஸ்பியர் எழுதின நாடகம் அது. ஆனால் இன்றைக்கு படிக்கும்போது எனக்கு 2 விஷயங்கள் புலப்படுகிறது. ஒரு மகளை வளர்க்க வேண்டிய தந்தை எப்போதும் ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருக்க வேண்டும் என்று புரிகிறது. அவர் வெறுமனா புத்தகத்தை மட்டும் கொண்டு போகல, மகளையும் அழைத்து போகிறார். இன்னொன்று, ஒரு தேசத்தை இழந்த போது நீங்கள் தேசத்தை மட்டும் இழக்கவில்லை, தேசத்தில் இருந்த அத்தனை நம்பிக்கைகளையும் இழந்துட்டீங்க. குறிப்பாக எந்த நம்பிக்கையை நீங்கள் இழந்தீர்கள் என்றால், சொந்த உறவுகளால் வஞ்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை இழந்துட்டீங்க. உங்கள் சகோதரன் தான் உங்கள் எதிரி. என்றாவது நீங்கள் சிறு வயதில் ஓடி விளையாடும் போது உங்கள் சகோதரனால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள் என்று நினைப்பீர்களா என்ன? இல்லையே. அதிகாரம், ஆட்சி, அரசு என்பது யாரையும் யாருக்கு எதிராகவும் நிறுத்தும். சகோதரனால் வெளியேற்றப்படக்கூடியவருக்கு உறவு என்பது பொய்த்து போய்விட்டது, கசப்பாகிவிட்டது. இனி உறவுகளை நம்ப முடியாது என்ற நிலையில், இல்லை இல்லை உறவுகள் மேலானது தான் அப்படின்னு எது அவருக்கு புரிய வைக்கும் என்றால், அவர் எடுத்துட்டு போன புத்தகங்கள் தான் புரிய வைக்கும். அவர் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போகிறார், அந்த தீவில் படிக்கிறார். அந்த புத்தகத்தில் இருந்து இயற்கை கட்டுப்படுத்துகிற ரகசியங்களை புரிந்து கொள்கிறார், மாயா வினோதங்களை அறிந்து கொள்கிறார், மாற்றத்தை தானே உருவாக்க முடியுங்கிற அறிந்து கொள்கிறார். எந்த தம்பியால் துரத்தப்பட்டானோ அவனையே சில ஆண்டுகளுக்கு பிறகு கப்பலில் வரும்போது ஒரு புயலை உருவாக்கி இவரே அவர்களை அதே தீவுக்கு வர வைத்து மீண்டும் ஆட்சியை எப்படி அவர் கைப்பற்றுகிறாருங்கிறதை பற்றி தான் அந்த நாடகம். நாடகம் அல்ல, ஆனால் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த காட்சி என் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அரசன் ஒரு படகில் புத்தகங்களோடு அடைக்கலமாக ஒரு தீவுக்கு போகிறான் என்று அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது இல்லையா? அப்படின்னா தன் தேசத்தின் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் எது என்றால் தான் வைத்திருக்கிற புத்தகங்கள் என்றுதான் அவருக்கு தெரிகிறது. இப்போ ஷேக்ஸ்பியர் இந்த உண்மையை யாருக்கு சொல்றார்? அரசனுடைய அவையில், அரசனுக்கு முன்னால் நிகழ்த்தப்படக்கூடிய நாடகத்தில், இந்த எல்லா உங்களுடைய செல்வங்களையும் விட நான் எழுதுகிற புத்தகம் பெரியது என்று ஷேக்ஸ்பியர் சொல்ல நினைக்கிறார். என்னுடைய நாடகம் பெரியது, புத்தகங்கள் இந்த உலகத்துக்கு முக்கியமானது என்பதை அவர் அழகாக வெளிப்படுத்துகிறார். இதே எப்போ 1600 நடக்குது. 1950 ஆண்டு அமெரிக்காவில் எஸ்டேல் டெஹானி அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க யார் அப்படின்னா ஒரு தொழிலதிபருடைய மனைவி. அந்த தொழிலதிபர் மிகப்பெரிய செல்வந்தர். அந்த செல்வந்தரனுடைய அலுவலகத்தில் அந்த காலத்துலலாம் இப்போ இல்லை, டெலிஃபோன் ஆப்ரேட்டர்னு இருக்கும். இப்போ உள்ள தலைமுறைக்கு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. அன்றைக்கு டெலிஃபோன் ஆப்ரேட்டர்னு இருக்கும். கால் வந்து அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க.
அப்படி டெலிஃபோன் ஆபரேட்டராக எஸ்தல் வேலை பார்த்தாங்க. அந்த முதலாளிக்கும் அவருக்கும் இடையில் 25 வருட வித்தியாசம். அவர் 50 வயசு, இவருக்கு இவங்களுக்கு 25 வயசு. ஆனால் இவங்க பேசுகிற விதம், நடந்து கொள்கிற விதம் அவருக்கு ரொம்ப பிடித்து போய் நாம் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பெரிய செல்வந்தருடைய மனைவி ஆகிட்டாங்க. அவர் சில ஆண்டுகளில் இறந்துட்டார். இறந்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவரோட எல்லா தொழிலுக்கும் தானே நிர்வாகம் செய்ய தொடங்கினதோடு நிறைய சேவைகளை செய்ய தொடங்கினாங்க. என்னெல்லாம் பெண்களுக்கான கல்வியா, ஏழைகளுக்கான உதவியா செய்ய தொடங்கினாங்க. புத்தகங்களின் மீது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் வந்தது. இந்த 1950 ஆண்டு எஸ்தலுக்கு ஒரு புத்தகம் லண்டனில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. அவங்க லண்டன்லேருந்து வந்த புத்தகத்தை கப்பலில் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற கொரியர் மாதிரி இல்லை. அன்னைக்கு கப்பலில் லண்டன்லேருந்து அனுப்புனீங்கன்னா 1 மாத காலத்துக்கு அப்புறம் உங்களோட இடத்துலையே அந்த யார் ஏஜெண்டோ டெலிவரி பண்ணுவார். ஒரு சாதாரண மரப்பெட்டியில் வைத்து ஒரு பெரிய ஏதோ ஒரு பொருள் கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. எஸ்தல் அந்த கையெழுத்தை போட்டு வாங்கிட்டு உதவியாளர் அழைச்சி, இதை யாரும் இல்லாத நேரம் தனியாக இருக்கும்போது நாம் திறந்து பார்க்கணுங்கிறாங்க. அவங்க அலுவலகத்தில் வேலை பார்த்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. எஸ்தல் தன்னோட வீட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போய் அந்த உதவியாளரை வைத்து திறக்க சொன்னால் அதுக்குள்ளாடி ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்துக்கு அந்த விலை அவங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 25,000 பவுண்டு. எப்போ 1950 25,000 பவுண்டுனா எவ்வளோ பெரிய பணம்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ பணம் கொடுத்து அந்த புத்தகம் என்ன அப்படின்னு உதவியாளர் கேட்குறாங்க. நீ திறந்து பார், தெரியும் அப்படிங்கிறாங்க. திறந்து பார்த்தால் அது பைபிளுடைய ஒரு காப்பி. பைபிள் தான் இங்கெல்லாம் கிடைக்குதேம்மா, எதுக்குமா இவ்வளோ விலை கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்குறீங்கன்னா அவங்க சொன்னாங்க, இந்த புத்தகத்தினுடைய முகப்பை பாரு, உள்ள முதல் பக்கத்தை பரட்டி பாருங்கிறாங்க. முதல் பக்கத்தில் புரட்டப்பட்டிருக்கு 42ன்னு ஒரு எண் எழுதப்பட்டிருக்கு, அச்சிடப்பட்டிருக்கு. என்னம்மா 42 அப்படின்னா, இந்த புத்தகத்தினுடைய 42வது காப்பி இது. பைபிளில் எதுக்குமா 42 காப்பின்னு போட்டிருக்காங்கன்னா, அந்த எஸ்தல் சொல்கிறாங்க, இந்த புத்தகம் 1456 வருடம் அச்சிடப்பட்ட புத்தகம். எப்போ அச்சிடப்பட்டது? 1456 அந்த புத்தகத்தை அச்சடிச்சிருக்காங்க. குட்டன்பெர்க்கினுடைய முதலில் அச்சடிக்கப்பட்ட உலகினுடைய புத்தகங்களில் ஒரு புத்தகம் அது. சாதாரண புத்தகம் இல்லை. குட்டன்பெர்க் முதலாக பைபிள் அச்சடிக்க தொடங்கிய போது 46 பிரதிகளைத்தான் அச்சடித்தார். அதில் அவங்க கையில் இருக்கக்கூடியது ஒரு புத்தகம். இன்றைக்கும் உலகில் தங்க வேட்டையை விட மிக அதிகமாக பொருட்செலவில் நடைபெறக்கூடிய வேட்டை எது தெரியுமா? குட்டன்பெர்க்கினுடைய ஒரு பைபிளை தேடித்தான். எல்லா பைபிளும் இன்னும் கிடைச்சிடல, எல்லா குட்டன்பெர்க் அச்சிட்ட புத்தகங்களும் கிடைக்கல. இன்றைக்கு சந்தை மதிப்பில் அந்த புத்தகத்தினுடைய மதிப்பு குறைந்தபட்சம் 400 கோடி ரூபாய். 400 கோடி ரூபாய் அந்த புத்தகத்தினுடைய ஒரு புத்தகத்தினுடைய மதிப்பு. நாம் ஒரு பெரிய கண்காட்சியே நடத்தினால் கூட 2 கோடி 3 கோடி மதிப்பில் தான் நம்ம புத்தகங்கள் வைத்திருக்கிறோம். ஒரு வைரத்தினுடைய விலை அதிகமாவது போல, ஒரு கோஹினூருக்கு ஆண்டு வருடம் கூட விலை அதிகமாவது போல, குட்டன்பெர்க்கினுடைய முதல் புத்தகங்களுக்கு விலை அதிகமாகிட்டே இருக்கு. யார் வைத்திருக்கிறாங்கன்னு தெரியாது, எப்போது காட்சிக்கு வைப்பாங்கன்னு தெரியாது, யாரால் பார்க்க முடியும்னு தெரியாது. அப்படி உலகில் கிடைக்கவே கிடைக்காத ஒரு அரிய வைரத்தை பெற்றது போல அவங்க அந்த புத்தகத்தை வாங்கியிருக்கிறாங்க. அந்த உதவியாளருக்கு இந்த தகவலை எல்லாம் பார்த்த உடனே அவங்க கேட்குறாங்க, புத்தகம் வெளியிட்ட போது இது என்ன விலை கொடுத்துமா வாங்கினாங்கன்னு. அவர்களுக்கு எஸ்தல் குட்டன்பெர்க்கினுடைய கதையை சொன்னார். குட்டன்பெர்க் யார்? அச்சு எந்திரங்களை முதலாக உருவாக்கி, அச்சு உருக்களை உருவாக்கி, நமக்கு தெரியும், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரெடில் மிஷின்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போது அச்சு கோர்க்கணும். நம்ம அந்த அச்சை என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு இதில் மை தடவி காகிதத்தை வைத்து காலில் ஓட்டுவாங்க, ஒவ்வொரு பக்கமாக அச்சிட்டு வரும். இந்த தொழில்நுட்பத்தை ஜெர்மனியினுடைய மின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊரில் குட்டன்பெர்க் 1450 உருவாக்கினார். அப்படி உருவாக்கும் போது அதுக்கு முன்னாடி எழுத்து இருந்தது, புத்தகம் இருந்தது, கையால் எழுதப்படும். ஒரு பிரதியை நீங்கள் கையால் காப்பி பண்ணணும், அல்லது சித்திர எழுத்து தெரிந்தவர்கள் அழகான வடிவத்தில் அந்த புத்தகத்தை எழுதி தருவாங்க. புத்தகங்கிற வடிவம் உலகத்திற்கு புதியதல்ல, அச்சு அப்படிங்கிற வடிவம் புதியது. குட்டன்பெர்க்கினுடைய அந்த எந்திரம் ஓடத் தொடங்கிய பிறகு அது ஜெர்மனியில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. எங்கிருந்தாலும் அறிவு உங்கள் கைகளை தேடி வரும். புத்தகம் என்பது புத்தகம் அல்ல நண்பர்களே, அறிவினுடைய சேமிப்பு உங்கள் கைகளை தேடி வரக்கூடிய ஒரு வசதி தான் புத்தகமாக கொண்டிருக்கிறது. குட்டன்பெர்க் இந்த புத்தகங்களை அச்சிடலாம் அப்படின்னு முடிவு செய்து அவரே எழுத்துருக்களை, லத்தீன் மொழிக்கான எழுத்துருக்களை எல்லாம் உருவாக்கி
அவரே செய்தார். அவர் யார்? அவர் ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவர், தங்க நகைகள் செய்யக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால் அவங்களுக்கு ரொம்ப கவனமாக எழுத்துருக்களை செய்ய தெரியும், அழகாக வடிவமைக்க தெரியும். ஜெர்மன் தொழில்நுட்பத்துக்கு பேர் போன ஒரு நாடு, இரும்பு எளிதாக கிடைக்கிற நாடு. அவர் ஒரு அச்சகத்தை உருவாக்கி அச்சை உருவாக்கினார். தொழில்தான், அதை ஒரு தொழிலாகத்தான் கருதினார். அப்போ அவருக்கு என்ன ஆசை வந்தது அப்படின்னா, இந்த தொழில் யார் புத்தகம் வாங்குவாங்க? இன்றைக்கே புத்தகம் வாங்குவதற்கு நம்ம ஒவ்வொருத்தருக்காக அழைப்பு கொடுக்குறோம். அது யாரை பார்த்து? படித்தவர்களை பார்த்து சொல்கிறோம், நீங்கள் வந்து புத்தகம் வாங்குங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்கன்னு. படிக்காத பாமரர்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு தடவை சொன்னால் மறு தடவை சொல்ல தேவையில்லை, உடனே செஞ்சுருவாங்க. எந்த விவசாயியும் தன் பிள்ளைக்கு புத்தகம் வாங்கி தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார். பணம் தான் இல்லைன்னு சொல்லுவார். குறைவான பணம் கொடுத்து வாங்கி படிப்பாம்பார். படித்தவர்களுக்கு தான் இந்த தயக்கம் எல்லாம் இருக்கிறது. எதுக்கு புஸ்தகம்? நம்ம ஏன் வாங்கி கொடுக்கணும்? பிள்ளைங்களுக்கு ஏன் செலவு பண்ணணும்? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம், ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம், திரைப்படங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அப்போது இந்த கேள்வி குட்டன்பெர்க்கு எழுந்தது, நம்ம அச்சகம் தொடங்குறமே, யார் வாங்குவாங்க புத்தகத்தை? புத்தகம்னே ஒன்று உலகத்துக்கு புதுசு இல்லையா அப்படின்னு. அங்கேருந்து ஆர்ச்சி பிஷப் சொன்னார், எல்லா தேவாலயத்திலும் எல்லா மடாலயங்களிலும் ஒரு பிரதி பைபிள் வாங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன், நீங்கள் தாராளமாக அச்சிட்டு கொடுங்க அப்படின்னு. அப்போ நல்லா தெரியுது, ஆர்டர் வந்தால் தான் வேலை நடக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அவர் அச்சிட தொடங்குகிறார். காகிதம் சீனாவில் ஏற்கனவே அறிமுகமாயிருச்சு. எகிப்தினுடைய நைல் நதி கரையில் இருக்கக்கூடிய பேப்பரஸ்ங்கிற நாணலில் இருந்து தான் காகிதம் அச்சடிக்கப்பட்டது, காகிதம் உருவானது. நீங்கள் எப்போவாவது எகிப்துக்கு போனால் அந்த நைல் நதியினுடைய கரைகளில் இன்றைக்கும் நீங்கள் அதை பார்க்கலாம். பயங்கர செழித்தோங்கி இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய 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 பேப்பரஸ்க்கு இருந்து உலகத்திற்கு காகிதமாக மாறி இந்த காகிதம் எல்லா தேசங்களுக்கும் அடைந்தது. சீனர்கள் காகிதம் செய்தாங்க. குட்டன்பெர்க் அச்சிட்டது சீனர்கள் அச்சிட்ட அந்த காகிதத்தை போன்ற காகிதத்தில் தான் அச்சிட்டார். இன்னொன்று தோலில் அச்சிட முடியும், தோலை ப்ராசஸ் பண்ணி அதில் அச்சு கோர்க்க முடியும், அப்படியும் அச்சிட்டார். 2 வடிவங்களில் அவர் தன்னுடைய பைபிளை வெளியிட்டார். அதுக்கு வெளியிட்டதனுடைய கட்டணம் என்னன்னா, ஒரு புத்தகத்துக்கு 30 பொற்காசுகள். 30 பொற்காசுகள் கொடுத்து தான் அன்னைக்கு இந்த ஒரு புத்தகத்தை யாரோ ஒரு பிரபு வாங்கியிருக்கார். இந்த உலகில் ஜனநாயகம் உருவானதனுடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, எளிய மக்கள் கைகளில் புத்தகம் சென்றது தான். அது வரைக்கும் புத்தகம் யாருக்கு? உயர்ந்தோருக்கு, வசதியானவர்களுக்கு, பெரிய செல்வந்தர்களுக்கு, பிரபுக்களுக்கு, அரச குடும்பத்தினருக்கு, அவர்கள் கையில் தான் புத்தகம் இருக்கும். அவர்கள் தான் படிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் படிப்ப முடியும் என்று நம்பினார்கள். அப்படி இல்லை, எல்லோரும் கல்வி வர முடியும், எல்லோரும் படிக்க முடியும். படிப்பதற்கான புத்தகம் எல்லோருக்கும் கிடைக்குங்கிறது இந்த அச்சு எந்திரம் வந்ததால் தான் வந்தது. இவங்க இந்த எஸ்தல் இந்த புத்தகத்தை வாங்கி தன்னுடைய நூலகத்தில் இடம்பெற வைத்து அதுக்கு ஒரு பெட்டி செஞ்சு அதை ரகசியமாக வைத்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தலான்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு புத்தகத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று உலகத்துக்கு தெரிந்தால் இதை கொள்ளையடித்து போவதற்கு மிகப்பெரிய வேலை நடக்கும், தயவு செஞ்சு சொல்லாதீங்க யார்கிட்டையும் அப்படின்னு. அவங்க யாருக்கும் தெரியப்படுத்தவே இல்லை. ஒரு 20 ஆண்டுகள் அன்றாடம் அவர் வருவார், வெல்வெட் துணி சுத்தப்பட்ட அந்த புத்தகத்தை எடுத்து பார்ப்பார், கையில் வைத்திருப்பார், மகிழ்ந்து வச்சிருவார். ஒரு ஆபரணத்தை பாதுகாப்பதை போல ஒரு புத்தகத்தை அவர் பாதுகாத்து வைத்திருந்தார். இன்றைக்கும் அந்த வேட்டை நடக்கிறது. எங்கே இருக்குது மிச்ச குட்டன்பெர்க்கினுடைய புத்தகங்கள் எல்லாம்? குட்டன்பெர்க் காலத்தில் அச்சிடப்பட்ட புத்தகங்களுக்கு விலை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதை தேடுகிறவர்கள் உலகத்தினுடைய பல இடங்களில் தேடுறாங்க, எங்காவது இருக்கா, யாராவது வாங்கி வைத்திருக்கிறார்களா என்று. இப்படி தேடுகிற போது ஒரு இடிந்து போன கோட்டையில், இங்கிலாந்தில் ஒரு இடிந்து போன பிரபுவினுடைய கோட்டையில் ஒரு நூலகம் அப்படி கைவிடப்பட்டிருந்திருக்கு. அங்கே இந்த பிரதி ஒன்று ரொம்ப காலமாக சும்மாவே கிடந்தது, யாரும் பார்க்கல. யாரோ தேடி போன ஒரு பத்திரிகையாளர் அங்கே இருக்கிற பழைய புத்தகங்களில் இதையும் ஒன்றை எடுத்துகிட்டு வந்து இங்கிலாந்தினுடைய பழைய புத்தக கடையில் இதை வச்சுட்டு ஏதாவது எனக்கு ஒரு 5 ஷில்லிங் கொடுங்கன்னு கேட்டார். 50 பைசா கொடுங்கிற மாதிரி. கடைக்காரன் பார்த்துட்டு சொன்னால், நீங்கள் கையில் வச்சுருக்கிற புத்தகத்தோட விலை என்னன்னு தெரியுமா அப்படின்னு. தெரியாதுங்க, ஏதோ ஒரு பழைய இதில் கிடைச்சது, எனக்கு கொடுக்குற காசை கொடுங்க அப்படின்னு. அவர் கொடுக்குற காசை கொடுத்துட்டு உடனடியாக அந்த புத்தகத்தை ஒரு சந்தையில் விற்பதற்காக வைத்தார். அதை வாங்கியவர் யார் என்று இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இந்த மாதிரியான அரிய புத்தகங்களை விற்பவர்களும் வாங்குபவர்களும் யார் வாங்குறாங்க, யார் வைத்திருக்கிறார்கள்ங்கிற தகவலையே சொல்ல மாட்டாங்க. ஒரு காலத்தில் 30 பொற்காசுகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இன்றைக்கு 300 கோடி ரூபாய் விலையை அடைந்திருக்கிறது, மதிப்பை அடைந்திருக்கிறதுனா புத்தகத்தினுடைய வரலாறு எவ்வளவு பெரியது பாருங்க. ஒரு புத்தகம் தானே. அந்த புத்தகம் அந்த காலகட்டத்தோடு மறைஞ்சு போயிருந்திருக்கும் இல்லையா? எத்தனையோ திரைப்படங்கள் இன்றைக்கு நாம் பார்க்கணும்னு நினைச்சா கிடைக்காது.
புதுமை பித்தன் ஒரு திரைப்படத்துக்கு எழுதினார். நான் அந்த திரைப்படத்தை பார்க்க விரும்பினேன். படத்தோட பிரதியே கிடையாது. சினிமா வந்துச்சு, ஓடிச்சு, பல திரைப்படங்களுக்கு மூல பிரதிகள் அழிஞ்சு போயிடுச்சு. பாரதியார் அவ்வளோ அழகாக பாடுவார்னு சொல்கிறாங்க. பாரதியார் பாடிய ஏதாவது ஒரு பாடலை நம்ம கேட்க முடியுமா என்ன? அந்த பாடல்கள்லாம் பதிவு செய்யப்படலை, காற்றில் அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. வேறு கலைகள் எல்லாமும் அந்தந்த அரங்கத்தோடு அந்தந்த இடத்தோடு மறைஞ்சிருச்சு. அவ்வளவு வெற்றிகரமாக ஓடிய திரைப்படங்களுக்கே இன்றைக்கு எங்கேயுமே அதோட ரீல்ஸ் எல்லாம் இல்லை, அழிஞ்சு போயிடுச்சு. அதை டிஜிட்டலைஸ் பண்ணதுனால காப்பாற்றி வச்சுருக்கிறாங்க. ஒரிஜினல் எங்கன்னா இல்லை. ஆனால் புத்தகங்கள் 2000 வருடத்தை தாண்டி இன்றும் நம் கைகளில் இருக்குது. நாம் வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஒரு திருக்குறள் புத்தகத்தை கையில் வைத்து புரட்டும் போது 2000 வருடத்தை கடந்த ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு வருதா என்ன? இன்று வெளியான ஒரு புத்தகம், எல்லா தலைமுறைக்குமான ஒரு புத்தகம், என் தாத்தன் பாட்டன் பூட்டன் படித்த ஒரு புத்தகத்தை நான் கையில் ஏந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுல எவ்வளவு பெரிய பெருமிதம் நமக்கு. ஒரு புத்தகம் இல்லை, தமிழ் அப்படி சங்க இலக்கியத்திலிருந்து சிலப்பதிகாரத்திலிருந்து மணிமேகலையிலிருந்து தனிப்பாடல் வரைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு நீண்ட வரிசை, அவ்வளவும் இருக்குது. ஆனால் என்ன இல்லை தெரியுமா? நீங்கள் திருவள்ளுவரே தன் கையால் எழுதின கையேடு எங்கே? அந்த ஏடு எங்கேயாவது பார்த்துருக்குமா என்ன? கம்பரே தன் கைப்பட எழுதிய கம்பராமாயணத்தினுடைய ஏடு யாரிடம் இருக்கிறது? தெரியாது. இளங்கோவடிகளே தான் எழுதிய அந்த மூல பிரதியை என்னதான் செய்திருப்பாங்க? தெரிஞ்சிருக்காது. தமிழர் தன்னுடைய பொக்கிஷங்களில் நிறைய இழந்தது செல்வத்தை அல்ல, இந்த ஏடுகளைத்தான். இந்த ஏடுகள் எல்லாம் என்ன ஆனதுன்னு நமக்கு தெரியாது. அப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லை. ஓவே சாமிநாத ஐயர் வந்து தேடினார். புத்தகங்கள்லாம் பேர் இருக்கப்பா, புத்தகம் எங்க? அதை அச்சிடணும்னு சொன்னால் அச்சிடுவதற்கான மூல பிரதிகளை கொடுங்கன்னு தமிழ்நாடு முழுக்க ஊர் ஊராக தேடினார். தேடும் போது தான் தெரிந்தது எவ்வளவு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு புத்தகங்கள் கவனக்குறைவாக வீசி எறியப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பழைய ஓலைச்சுவடிகளை எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி குப்பையில் போட்டுக்கிறாங்க, தீ வைத்து எரித்திருக்கிறாங்க அப்படின்னு. தமிழர்களுக்கு தன்னுடைய அறிவினுடைய செல்வம், அதனுடைய மகத்துவமே தெரியாமல் இருந்திருக்கிறதே அப்படின்னு ஓவே சாமிநாதையர் வருத்தப்படுறார். ஆனாலும் தேடி கண்டுபிடித்து அந்த பிரதைகள் எல்லாம் அச்சிட்டு இன்றைக்கி நாம் சங்க இலக்கியம் படிக்கிறோம், சிலப்பதிகாரம் படிக்கிறோம், சீவக சிந்தாமணி படிக்கிறோம். அப்படின்னா ஒரு தலைமுறைக்கே இந்த மூல ஏடுகளிலிருந்து புத்தகங்களை உருவாக்கி தந்த பெருமை அவருக்கு உண்டு. அதனால்தான் அவர் தமிழ் தாத்தா. அப்படின்னா புத்தகம் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு பொருள் நண்பர்களே. தலைமுறையை தாண்டியும் காப்பாற்றப்படணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். அப்படி கொண்டு வந்ததால் நாம் இன்று பெருமையோடு திருக்குறளுக்கு எத்தனை விதமான உரைகள், எவ்வளவு விதமான புதிய 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 வாசிப்புகள், புதிதாக அதை தலைமுறை தோறும் படித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போது புத்தகத்தை காப்பாற்றுவது என்பது எளிதானதல்ல. புத்தகத்தினுடைய வரலாறை பார்த்தால் தெரியும். புத்தகத்தை போல அது சந்தித்த மோசமான நிகழ்ச்சிகளைப் போல வேறு எந்த தேசத்துக்கும் நடந்திருக்காது, எந்த மன்னருக்கும் நடந்திருக்காது. புத்தகங்கள் தான் அவ்வளவு மோசமான நெருக்கடிகளை, சங்கடங்களை சந்தித்திருக்கிறது. 2ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துக்கு 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி சீனாவில் ஒரு அரசன் இருந்தார். குயின் சி ஹங் அப்படின்னு அந்த அரசனுடைய பெயர். அவர்தான் சீனாவினுடைய அந்த பெரிய சுவரை கட்டினார். ஒட்டுமொத்த சீனாவையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்து அவர்தான் உலகிலேயே முதலில் பேரரசர் அப்படிங்கிற சொல்லை தனக்கு பயன்படுத்திக்கிட்டவர். அது வரைக்கும் அரசர்கள் தான் இருந்தார்கள், பேரரசர் இல்லை. இவர் தான் முதல்ல பேரரசர்னு என்ன நான் சொல்லிக்கிடுவேன். ஏன்னா சீனா முழுவதும் என் ஆட்சியிலே இருக்குது அப்படின்னு. சீனாவை ஒட்டுமொத்தமாக ஆட்சி செய்த குயின் சி என்ன செய்தார் அப்படின்னா, நிறைய மாற்றங்களை தன் நாட்டுக்கு கொண்டு வந்தார். அதில் முக்கியமானது வாகனங்களினுடைய சக்கரம் இருக்கு இல்லையா, எல்லா வாகனங்களுடைய சக்கரமும் ஒரே அளவில் இருக்கணும், அப்போ தான் போக்குவரத்து எளிதாக இருக்கும்னு கொண்டு வந்தார். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான நீர் போக்குவரத்துக்கான, விவசாயிகளுக்கான கால்வாய்கள் வெட்டுவதை சமமாக எல்லா இடங்களுக்கும் கொண்டு வந்தார். வணிகர்களுக்கு என்ன செய்தார்னா, தராசுக்கு எடைக்கற்களை பயன்படுத்தணுங்கிற எடைக்கற்களை கொண்டு வந்தார். இப்படி நிறைய மாற்றங்களை, ஆரோக்கியமான விஷயங்களை குயின் சி கொண்டு வந்தார். கொண்டு வந்ததால் அவர் தேசத்தில் பேரரசராக கொண்டு வந்தார். அவரோட அரச சபை கூடியது, முதல்லாம் அவரோட புகழ் பாடுவாங்க. அவருக்கு இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்த நாம் இறந்து போயிடக்கூடாதுன்னு ஒரு இது என்றைக்கும் இருக்கணும். இந்த உலகம் இருக்கிற வரை நாம் நித்தியமாக வாழணும். இவ்வளவு பெரிய சாதனைகள் எல்லாம் செஞ்சுட்டு 100 வயசில் 110 வயசில் செத்துறக்கூடாது, நான் என்றைக்கு மாணவனாக வாழணும். அப்போது அவரோட ஆலோசகர்கள் சொன்னாங்க, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று இருக்கிறது. என்ன? நீங்கள் ஒருவேளை இல்லாவிட்டாலும் உங்கள் புகழை சொல்வதற்கு என்ன அப்படின்னா, எல்லாமும் உங்களிடமிருந்து தான் தொடங்கணும். எப்படி அது அப்படின்னு கேட்டார். அவருக்கு ஆலோசனை சொன்னாங்க.
இதற்கு முன்னால் எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் உங்களை விட சிறந்தவர்கள் இருந்தார்கள்னு சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் எரிச்சிருங்கன்னு சொன்னாங்க. இந்த புத்தகங்களை மனதில் வைத்துக்கொண்டு இந்த புத்தகங்களை பற்றி எப்பவும் பேசிட்டே இருக்கக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் உங்கள் எதிரிகள். அவர்களை எல்லாம் உயிரோடு புதைத்து விடுங்கள். நான் குயின்சி தான் நண்பர்களே முதலில் உலகத்தில் புத்தகங்களை எரிக்க தொடங்கிய மன்னர். அந்த சாவந்தானோ என்னமோ இன்னைக்கும் உலகினுடைய ஏதோ ஒரு மூலையில் அதிகாரம் புத்தகத்தை எதிர்த்துக்கிட்டே இருக்கு, எரிச்சுக்கிட்டே இருக்கு. எங்கோ ஒரு இடத்தில் புத்தகம் எரிகிற அந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கு. அது எந்த தேசத்தில் யார் எரிக்கிறார்கள், எதற்காக எரிக்கிறார்கள் தெரியாது. இந்த உலகில் எந்த ஆயுதமும் இப்படியெல்லாம் தீ வைத்து கொளுத்தப்படலை. என்றைக்காவது 1000 துப்பாக்கிகளை ஒரே இடத்தில் போட்டு தீ வைத்தார்கள்னு பார்த்தீங்களா என்ன? ஆனால் 1000 புத்தகங்கள் எரிக்கப்படக்கூடிய சம்பவம் வரலாற்றில் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. அது அங்கே தான் தொடங்கியது. புத்தகங்களை மட்டுமல்ல, புத்தகங்களோடு தொடர்புடைய அறிஞர்களையும் உயிரோடு புதைத்தார். ஒரே இடத்தில் கன்ஃபியூசியஸுடைய தத்துவம் படித்தவராக இருக்கலாம், அல்லது அங்கே சீனாவினுடைய பண்டைய தத்துவங்கள் ஞானத்தை தெரிந்தவராக இருக்கலாம். எல்லோரையும் அழைத்து வந்து நீங்கள் எல்லோரும் இருக்கும் வரை என் வரலாறு இருக்காது. வரலாறு என்பது என்னில் தான் தொடங்கப்பட வேண்டும். நான் தான் வரலாற்றில் முதலாவது மன்னன். என்னிடமிருந்து தான் சீன வரலாறு எழுதப்படணும்னு அவர் எல்லாவற்றையும் அழித்தார், புதைத்தார். அந்த புத்தகங்களை எல்லாம் தீ வைத்து எரித்தார். அவருடைய காலம் வரை இருந்தார். அவர் எந்த நித்தியமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக இதையெல்லாம் செய்தாரோ அந்த அவர் எடுத்துக்கொண்ட மருந்தே அவருக்கு ஒவ்வாமை உருவாக்கி செத்து போயிட்டார். சும்மா இருந்தால் கூட வாழ்ந்துருந்துருப்பார். ஆனால் அவர் நீண்ட ஆயுளோடு வாழணும்னு நினைச்சார்ல. மனிதர்களுடைய ரொம்ப ஒரு பேராசை பாருங்கள். நீங்கள் எதையாவது ஒன்றை ரொம்ப செஞ்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தீங்கு. அது உங்களை எங்கோ கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல விட்டுரும். இவர் அதில் இறந்துட்டார். வரலாறு இவர் எரித்ததற்கு முந்தைய காலத்தை எல்லாம் இவர் எரித்ததுனால இல்லாமல் போய்க்கிறல. சீனாவில் இவ்வளவு நல்லது செய்து இப்படி மோசமான ஒரு மன்னர் இருந்தார் அப்படின்னு பதிவு செய்திருச்சு. எல்லா வெற்றிகள் ஒரு பக்கம், ஒரே ஒரு தீங்கு ஒரு பக்கம். ஆனால் அந்த தீங்கின் காரணமாக அவர் தொடர்ந்து கரைபடிந்த மனிதராகவே இருக்கிறார். அதனால் இந்த உலகோருக்கு நான் சொல்லிக்கொள்வேன், புத்தகங்களை எரிக்கிற மனிதன் கரைபடிந்த மனிதனாக உலகத்திடம் எப்போதும் சொல்லப்படுவான், அடையாளம் காட்டப்படுவான். வரலாறு அவனை மன்னிக்காது. அவ்வளோ பெரிய சீன சுவர் இருக்குல்ல, அதை வியந்து பார்க்குற எல்லோருமே அந்த வியப்பை முடித்த உடனே சொல்லுவாங்க, இவர் தாங்க புக்கை எரிச்சார். அந்த சுவர் வேண்டுமானால் உறுதியாக இருக்கலாம், ஆனால் அந்த மனிதன் உறுதியாக இல்லை. அவன் மனதில் அவன் நினைத்த அந்த வரலாற்றை அழித்து விடலாம் என்ற ஆசை இல்லை. எல்லா புத்தகங்களும் திரும்ப நினைவிலிருந்தே எழுதப்பட்டுச்சு. 2 நூலகங்கள் இருக்கிறது. ஒரு நூலகம் நாம் சென்று பார்த்து படிக்கக்கூடிய பொது நூலகம், தனியார் நூலகம், வீட்டு நூலகம் என்று. இன்னொரு நூலகம் இருக்கிறது நண்பர்களே, அது நம் மனதின் நூலகம். ஒவ்வொருவர் மனதிலும் ஒரு சின்ன நூலகம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு புத்தகம் படித்து முடித்த உடனே அந்த நூலகத்தில் அந்த புத்தகம் போய் இருந்துக்கிடும். அது எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் உங்கள் மனதினுடைய ஒரு மூலையில் நீங்கள் உங்களுக்கான சொந்த நூலகத்தை வைத்திருக்கிறீங்க. நான் வைத்திருக்கிறேன், நீங்கள் வைத்திருக்கிறீங்க. புத்தகம் படிக்கிற எல்லோருக்கும் இருக்கிறது. புத்தகமே கையில் இல்லாத போதும் அந்த நூலகத்திலிருந்து ஒன்றை நாம் எடுத்து நம் நினைவே புரட்டிக்கிடும். நம் நினைவே சொல்லும், நினைவே கவிதையை சொல்லும், கதையை சொல்லும், நாவலை சொல்லும், மறக்க முடியாத கதாபாத்திரங்களை சொல்லும். என்றால் உலகின் புத்தகங்களை நீங்கள் எரிக்கலாம், மனதின் புத்தகங்களை நீங்கள் எரிக்கவே முடியாது. மனிதர்கள் தான் உண்மையில் நடமாடுகிற புத்தகங்கள். வரலாறு என்பது கோட்டையில் இல்லை, கொத்தளத்தில் இல்லை, எங்கே பெரிய கல்வெட்டிலும் இல்லை. நீங்களும் நானும் அத்தனை மனிதர்களும் நடமாறும் வரலாறு. நம் உடல் தான் வரலாற்றினுடைய சாட்சியம், நம் மொழிதான் வரலாற்றினுடைய அடையாளம். நாம் தமிழ் பேசுகிறோம், நாம் தமிழ் இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் எல்லோரும் வரலாற்றினுடைய சாட்சியமாக இருக்கிறோம். வரலாறு என்பதை எங்கோ போய் படிக்க வேண்டாம், உங்களிடமிருந்து தொடங்குங்கள். உங்கள் மொழியிடமிருந்து தொடங்குங்கள், உங்கள் உடையிடமிருந்து தொடங்குங்கள். உங்களுடைய ஒவ்வொரு பண்பாட்டு செயலுக்கு பின்னாடும் வரலாறு இருக்கிறது. அதைத்தான் புத்தகங்கள் ஆவணப்படுத்துகிறது. இந்த குயின்சியிலிருந்து தொடங்கின அந்த புத்தக எரிப்பு வேறு வேறு நாடுகளுக்கு வேறு வேறு விதமாக பரவியது. அதை மிக உச்சத்துக்கு எடுத்து போன ஒரு மனிதன் இருந்தார். அவர் இன்றைக்கு வரலாற்றினுடைய பக்கத்தில் எப்போதும் இருண்ட முகத்தோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லர் செய்த மாபெரும் நாசி கொடுமைகள் இருக்குது. ஆஸ்விஸ் கேம்பில் கொண்டு போய் அத்தனை ஆயிரம் யூதர்களை அடைத்து அவ்வளவு பேரையும் கொன்ற படுகொலைகள் ஒரு பக்கம் இருக்கிறது என்றால், அந்த படுகொலைக்கு இணையாக 1936ஆம் ஆண்டு பெர்லினுடைய வீதிகளில் இருக்கிற புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து, பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் வீதியில் கொண்டு வந்து கொட்டி
தீ வைத்து எரித்த அந்த சம்பவம் வரலாற்றில் எப்போவுமே கருப்பு பக்கமாக அப்படி இருக்கு. இன்றைக்கு கூட நீங்கள் எப்போவாது ஹிட்லர் தீ வைத்து எரித்த புத்தகங்களை பற்றி இணையத்தில் தேடி பாருங்க, அந்த புகைப்படங்களை பார்க்கலாம். யார் எரித்தார்கள்? யாரோ ஒருவர் அறிவுக்கு எதிராக செயல்பட தூண்டுகிறார். எரித்தவர்கள் எல்லாம் இளைஞர்கள். யாரை எரித்தார்கள் என்பதுதான் முக்கியம். அவர்கள் ஐன்ஸ்டீனை எரித்தார்கள் நண்பர்களே. உலகிலே ஒப்பற்ற ஞானியாக விஞ்ஞானியாக கருதப்படக்கூடிய ஐன்ஸ்டீனுடைய புத்தகங்களை, ஹெச்ஜி வெல்சனுடைய புத்தகங்களை, மிகச்சிறந்த இலக்கியமாக கருதப்படக்கூடிய எல்லா புத்தகங்களையும் தீ வைத்து கொளுத்தினார்கள். அதே புத்தகங்களை தீ வைத்து கொளுத்திய ஒரு மனிதர் ஆச்சரியமாக இருக்க, அவர் ஒரு புத்தகம் எழுதினார். அதுக்கு பேர் மெயின் கேம்ப் அப்படின்னு. எல்லா புத்தகங்களையும் தீ வச்சு எரிச்சிரு, என் புத்தகத்தை படின்னு சொல்றார். உனக்கு கூட புத்தகத்தினுடைய மதிப்பு தெரிகிறது தானே? இப்போ உங்களை நீங்கள் ஒரு அதிகாரமிக்கவராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் புத்தகத்தை எழுத வேண்டும். எழுதிய புத்தகத்தை என்ன செய்தார்கள் அப்படின்னா, ஹிட்லரோட மெயின் கேம்பை யாரெல்லாம் அந்த காலத்தில் ஜெர்மனியில் திருமணம் செய்து கொண்டார்களோ அத்தனை பேரும் அதை பரிசாக பெறணும். அவர்களுக்கு இதை விட வேற தண்டனை இருக்குமா என்ன? ஒருத்தர் திருமணம் செய்து கொள்ளுகிற போது ஹிட்லருடைய மெயின் கேம்பை பரிசாக வாங்கினாங்கன்னா அதுதான் அவர்களுக்கு அளிக்கப்படுற தண்டனை. அங்கே ஒரு தனி பிரிவு தொடங்கி மெயின் கேம்ப்ங்கிற புத்தகத்தை எல்லா நூலகத்திலும் எல்லார் வீட்லேயும் அவர்கள் வைத்திருந்த புனித நூல்களை எல்லாம் பறிச்சுட்டு, அவர்கள் வைத்திருந்த இலக்கியத்தை எல்லாம் பறிச்சுட்டு படிக்க வைத்தார்கள். இன்றைக்கும் கூட மெயின் கேம்ப் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஏன் படிக்கிறாங்க அப்படின்னா, எப்படி ஒரு மோசமான மனிதன் உருவாகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. நல்லதை தெரிந்து கொள்ள மட்டுமல்ல, கெட்டதை தெரிந்து கொள்ளவும் ஒரு புத்தகம் இருக்கிறது, அதையும் படிக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் இவ்வளவு பெரிதாக தீ வைத்து எரித்து லட்சக்கணக்கான புத்தகங்களை அவர்கள் எரித்த காட்சி, அதுக்கு துணையாக நின்ற இளைஞர்கள், அவர்களை எல்லாம் எளிதாக ஒரு மனிதனால் அவர்களுடைய சிந்தனையை மாற்ற முடிந்திருக்கிறது. கல்வி படிக்கிற பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்களை புத்தகங்களுக்கு எதிராக எப்படி நீங்கள் திருப்ப முடியும்? அவர்களை நம்ப வைத்தார்கள். என்ன அப்படின்னா, உலகம் மாறிடுச்சு, பழைய புத்தகங்களுக்கான இடம் இல்லை, இனி பழைய புத்தகங்கள் சொல்லுகிற விஷயமும் இல்லை, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. இல்லை நண்பர்களே, பழைய புத்தகங்கள் என்பது தூரத்தில் எரியக்கூடிய விளக்குகளை போன்றது. ஒரு கலங்கரை விளக்கத்தினுடைய வெளிச்சத்தை போல அது 2000 வருஷத்துக்கு அப்பால இருந்து ஒரு வெளிச்சமாக நம்ம நோக்கி வந்துட்டே இருக்கு. இன்றைய படகு போகிறதுக்கும் அந்த வெளிச்சம் தேவைதான். இன்றைய கப்பல் அந்த திசையில் போக முடியும் அப்படின்னா அந்த வெளிச்சத்துக்கு எப்போதும் ஒரு நிரந்தரம் இடம் இருக்கிறது. எங்கோ இருக்கிறார் ஒரு டால்ஸ்டாய், எங்கோ ஒரு தஸ்தாவஸ்கி, எங்கோ இருக்கிறார் ஷேக்ஸ்பியர். அவரை ஏன் ஒரு தமிழனாக நான் பேசிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, அந்த வெளிச்சத்தை நான் பெற்றவன். எனக்கு தெரியும், அது நேற்று எழுதப்பட்ட 500 வருடங்களுக்கு 200 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகம் அல்ல, அது என்றைக்கும் இருக்கக்கூடிய வெளிச்சம். அப்படின்னா புத்தகங்களை காப்பாற்றுகிறவர்கள் என்ன செய்தார்கள்? இதே நான் சொன்னல நாசி முகாம், அங்கே யூதர்களை எல்லாம் கொண்டு போய் அடைத்து கொலை செய்வதற்காக காத்திருக்க வைத்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு அளிக்கப்படுகிற தண்டனையிலேயே அவனுக்கு மரண தண்டனையை உறுதி செய்துவிட்டு காத்திருக்க வைப்பதற்கு இல்லையா, அதுதான் மோசமான தண்டனை. உங்களுக்கு மரணம் உறுதி, என்றைக்கு என்று தெரியாது, உங்கள் கையில் அல்ல, யார் கையிலோ அது முடிவு இருக்கிறது. நீங்கள் காத்து கொண்டே இருக்கணும். இந்த காத்துட்டு இருக்க நாட்கள்லேயே டெய்லி சாப்பிடணும், தூங்கணும், உயிர் வாழணும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களிடம் உயிர் வாழ்கிற ஆசையை பறித்து விட்டு பிறகு உங்கள் தண்டனையாக அதை நிறைவேற்றுவாங்க. எவ்வளவு சோகம் பாருங்க. இப்படி ஒருவர் இருவர் அல்ல, லட்சக்கணக்கான யூதர்களை அந்த முகாமில் அடைத்து வைத்திருந்தாங்க. அந்த முகாமில் ஒரு பெண், அவளோட பெயர் ஹெலன் அப்படின்னு. அவங்க டெய்லரிங் யூனிட்னு சொல்லப்படக்கூடிய தையல் வேலை செய்யக்கூடிய மகளிர் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. சிறை முகாம்தான். ஆனால் அந்த சிறை முகாமில் அவங்களுக்கு எல்லாருக்கும் டெய்லரிங் தான் வேலை. தையல் தைத்து அங்கே அவங்க அந்த இராணுவத்தினருக்கு கொடுக்கணும். ரகசியமாக அந்த ஹெலன் ஒரு புத்தகத்தை எப்படியோ கையில் வாங்கிட்டாங்க. அந்த புத்தகத்தினுடைய பெயர் கான் வித் த விண்ட் அப்படின்னு, ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவங்க எழுதின நாவல். கான் வித் த விண்டை அவர்கள் என்ன செய்தார்கள்னா, எல்லாரும் போன பிறகு, அந்த முகாமில் புத்தகம் படிக்க அனுமதி கிடையாது, எல்லாரும் போன பிறகு இவர்கள் ஒன்றாக கூடி 7-8 பெண்கள் ரகசியமாக அந்த புத்தகத்தை படித்தாங்க. இந்த உலகில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த காதல் கதைகளில் ஒன்று கான் வித் த விண்ட். அது திரைப்படமாக இருக்கு. நீங்கள் எப்போவாது ஓய்வு கிடைத்தா 3.5 மணி நேர திரைப்படம். அந்த திரைப்படத்தை பாருங்க. அந்த நாவலை எழுதிய மார்கரெட் மிச்சல் ஒரே ஒரு புகழ்பெற்ற நாவலைத்தான் எழுதினார். அது கூட அந்த நாவல் புகழ்பெற்றதை பார்க்க அவர் உயிரோடு இல்லை, கொஞ்ச காலத்திலேயே இறந்துட்டாங்க. ஆனால் இந்த மார்கரெட் மிச்சலினுடைய கான் வித் த விண்ட் நாவலில் வரக்கூடிய ஸ்கார்லெட்டோ ஓஹராங்கிற அந்த பொண்ணை அமெரிக்காவே மறக்காது. ஏன் தெரியுமா?
ஒரு பெண் ஒருவரை காதலிக்க தொடங்கிவிட்டால் அந்த காதலை அவளிடமிருந்து அழிக்கவே முடியாதுங்கிறதை சொல்லுகிற புத்தகம் அது. அவள் அவள் விரும்புகிற அந்த இளைஞனுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆத்திரத்தில் என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த பொண்ணோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிடுவா. ஏன் அப்படின்னா எப்படியாவது ஒரு பக்கத்தில் இருக்கலாம்ல. அந்த மனைவி இறந்து போயிடுவா. ஆனால் இப்போ திரும்பி போய் என்ன பண்ணுவோம், மனைவி தான் இருந்துட்டாலே திரும்பி என்னை ஏற்றுக்கோ. அவன் சொல்லுவான், இல்லை உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனால் உன்னையோட எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட விருப்பம் இல்லைன்னு. கடைசி வரை வாழ்வினுடைய எல்லா தருணங்களிலும் அந்த ஒரே ஒரு ஆணை, அவன் மீது கொண்ட காதலை, அந்த காதலுக்காக அந்த பெண்கிற துயரத்தை அவ்வளவு பெரிய நாவலாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த நாவலை எங்கே யார் படித்தாங்க பாருங்க. நாளைக்கு மரணம் என்று நினைத்துக்கூடிய பெண்கள் ஒன்று கூடி ஒரு மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சத்தில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கான் வித் என்று படிக்கிறாங்க. படிக்கும்போது அவர்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஸ்கார்லெட்டா ஓராவுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அதுக்குள்ளாடி இவங்க கொல்லப்பட்டுடலாம். நாளைக்கு யார் உயிரோடு இருப்பாருன்னு தெரியாது. ஆனால் படிக்கிற ஒவ்வொரு நாளும் அவர்கள் சந்தோஷமாக அந்த புத்தகம் தந்த இதத்தால், புத்தகத்திலிருந்து கிடைத்த மகிழ்ச்சியால் அவர்கள் சந்தோஷமாக கனவு கண்டாங்க. அந்த ஹெலன் சொல்றா, அந்த சிறையில் எங்களை தவிர யாருக்குமே கனவு வரவில்லை. எங்கள் கனவை உருவாக்கியது ஒரு புத்தகம், அது ஒரு நாவல். அதனால் நாவல் படியுங்கள். நாவல் என்ன செய்யும்? நாளைக்கே இந்த வாழ்க்கை முடிந்துவிடும் என்றாலும் அதன் மீது பற்றை உண்டாக்கி, கனவை உண்டாக்கி, உங்களுக்குள் ஒரு பொன்மயமான கனவை ஏற்படுத்துங்கிறதுக்கு அந்த ஹெலனே சாட்சி. அவர் சொன்னார், இந்த கதையை நாங்கள் படித்து முடிக்க முன்னாடி ஒவ்வொரு தடவையும் எப்படியாவது அவள் சேர்ந்துட மாட்டாளான்னு நினச்சோம். அந்த எழுத்தாளர் சேர்த்து வைக்கல. ஆனால் அந்த பெண்ணை அவ்வளவு தத்ரூபமாக நாங்கள் நேரில் பார்த்தோம் அப்படிம்பாங்க. புத்தகத்தினுடைய சிறப்பே அதுதான். நான் பாரதியாரை என்னுடைய பள்ளி பருவத்தில் கையில் புத்தகமாக எடுத்து புரட்டும் போது அவர் என் எதிரில் உட்கார்ந்திருப்பது போல தான் எனக்கு தான் சொல்கிற மாதிரி இருந்தது. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி என்று அவரே என்னை பார்த்து சொல்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். எனக்கு அல்ல, படிக்கிற எல்லோருக்குமே அவருக்கு விருப்பமான எழுத்தாளர் புத்தகத்திலிருந்து தோன்றி தோளில் அரவணைத்து கொண்டோ, பக்கத்தில் உட்கார்ந்தோ, ஆசானை போலவோ, நண்பனை போலவோ, தோழனை போலவோ, மூத்த சகோதரனை போலவோ உங்களோடு பேசுகிறாங்க. ஏன் புத்தகத்தை மனிதனுக்கு இவ்வளவு பிடித்திருக்குதுன்னா, புத்தகத்துக்குள்ளிருந்து வெளிப்படும் அந்த குரல், அது தரக்கூடிய அரவணைப்பு. உலகமே உன்னை கைவிட்டாலும் பரவாயில்லப்பா, நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. நல்லதை சொல்லுகிறது, உலகத்தை சொல்லுகிறது. அப்படி அவ்வளத்தையும் சொல்லுகிற அந்த புத்தகத்தினுடைய குரலிலிருந்து தான் இந்த பெண்கள் அந்த உயிர் வாழ்வதற்கான துடிப்பை பெற்றுக்கொண்டாங்க. நிறைய பேர் அங்கே அந்த முகாமில் இருந்தவங்க இறந்துட்டாங்க. ஒரு 7-8 பெண்கள் யுத்தம் முடிந்து விடுதலை செய்யப்பட்டாங்க, வேறு வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க. நீண்ட காலத்துக்கு அப்புறம் அவர்கள் ஒரு நாள் ஒரு வீதியில் இந்த ஹெலன் செல்லும்போது இவங்களோட முகாமில் இருந்த வேற 2 பெண்களை அவங்க சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே அவர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி கூப்பிட்டுக்கிட்டாங்க தெரியுமா? இந்த நாவலில் வரக்கூடிய கதாபாத்திரத்தின் பெயரை சொல்லி, ஸ்கார்லெட் எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா புத்தகம் இல்லை, அந்த புத்தகம் உயிர் பெற்று நடமாட தொடங்கிருச்சு. உங்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருந்த புத்தகம் இன்றைக்கும் அவர்கள் மனதில் வாழுகிற புத்தகம். அந்த புத்தகத்தை பற்றின இதை ஒரு அவையில் நான் சொல்வதை போலவே நெயில் கெய்மன் சொல்லப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர் சொல்லும்போது அந்த அவையில் எல்லோரும் எழுந்து நின்று அந்த புத்தகத்துக்காக கைதட்டினாங்க. புத்தகத்தின் வரலாறு என்பது இதெல்லாம் உள்ளடக்கியதான் நண்பர்களே. ஒரு பக்கம் புத்தகம் யாரோ ஒருவருக்கு உயிர் வாழ வைக்கிறது, இன்னொரு பக்கம் புத்தகம் யாரோ ஒரு அதிகாரத்தால் யாரோ ஒருவரால் அழிக்கப்படுகிறது. இந்த கதை ஹிட்லரோட முடிஞ்சிருச்சா என்ன? இல்லையே. ஹிட்லர் காலத்தில் இது ஒரு உச்சத்தை அடைந்தது. தோற்கடிக்கப்பட்ட பிறகு, உலகெங்கும் புத்தகங்கள் பரவலாக்கப்பட்ட பிறகு, எல்லா மொழிகளிலும் அந்தந்த மொழிக்கான புத்தகங்கள் உருவாக்கப்பட்டது. அதில் தமிழுக்கு என்ன பெரிய சிறப்பு என்றால், இந்தியாவில் முதலில் அச்சடிக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி தான். புத்தகமாக அச்சடிக்கப்பட்டதில் இந்தியாவில் முதல் மொழி தமிழ் மொழி தான். அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெருமை. இந்தியாவில் நீங்கள் எந்த மொழியில் வேணாலும் புத்தகம் போடுங்க, நாங்கள் தாங்க முதல் புத்தகம். அந்த முதல் புத்தகம் எங்காவது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அல்லது எங்கேயாவது நம்ம பார்க்கணுன்னு விரும்பினாங்கன்னா கிடைக்குமா என்றால் முதல் புத்தகம் கிடைக்காது. நான் சொன்ன குட்டன்பர்க் கதை தான். 11 புத்தகம் தான் அச்சிடப்பட்டது. 11 புத்தகத்தினுடைய ஒரு பிரதியை நாம் விரும்பினாலும் பார்க்க முடியாது. தம்பிரான் வணக்கம்ங்கிற அந்த சின்ன புத்தகத்தை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் அமெரிக்காவில் ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய நூலகத்தில் இருக்கு, பார்க்கலாம். அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போகிறவர்கள் ஒரு முறை எப்போவாது நீங்கள் பார்க்க வேண்டியது தமிழினுடைய முதல் புத்தகம் தான்.
நான் ஒரு வேண்டுகோளை கூட முன்னால் வைத்தேன். என்னன்னா, அந்த புத்தகத்தினுடைய ஒரு பிரதியாவது வாங்கி எங்கெல்லாம் கண்காட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் அதை ஒரு சின்ன இடத்துல ஒட்டி வச்சு இதுதான் தமிழினுடைய முதல் புத்தகம் என்று காட்டலாம் நாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு பையன் என்ன நினச்சிக்கிறான், புத்தகம்னா இப்போ தாங்க ஒரு 50 வருஷம் இருக்கும் 100 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, 1758 தமிழில் புத்தகம் அச்சிடப்பட்டுருச்சு. புத்தகம் என்பது தமிழ் மொழியில் வந்துருச்சு. நீண்ட வரலாறு உடையது என்பதை இந்த தலைமுறைக்கு நாம் தெரியப்படுத்தணும்ல. அதற்கு இந்த மாதிரியான ஒரு புத்தகம் தேவை. ஆனால் அந்த புத்தகம் இந்தியாவினுடைய எல்லா மொழிகளுக்கு வந்தது போல தமிழ் மொழிக்கு வந்ததனால் அதிக பயன்பெற்றவர்கள் யார் என்றால் மேல்தட்டு வர்க்கம் அல்ல, சாதாரண சாமானிய மக்கள். அவர்கள் கைக்கு புத்தகம் வந்ததால் வீட்டு பிள்ளைகள் படிக்க ஆரம்பித்தாங்க, வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. வேலைக்கு போன 2 தலைமுறைகளுக்கு முந்தியவர்களுக்கெல்லாம் ஒரே விருப்பம் ஆசிரியராக வேண்டும் என்பதுதான். வீட்டுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், இல்லைன்னா பிள்ளைங்களை எப்படியாவது டீச்சர் ஆக்கிடணும்னு நினைச்சாங்க. ஏன் ஆசிரியராக விரும்பினார்கள் என்றால், கற்றுக் கொடுப்பது என்பது இந்த உலகில் இருக்கக்கூடிய மிக 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 அருமையான ஒரு பணி. ஊதியம் அதற்கு மதிப்பில்லை, சேவை அது. அந்த கற்றுக் கொடுப்பதற்கு அவர்களுக்கு தெரியும் புத்தகம்தான் உறுதுணை. நீங்கள் பாட புத்தகம் படிங்க, கதை புத்தகம் படிங்க, ஆனால் புத்தகம் இல்லாமல் எங்காவது பள்ளிக்கூடம் இயங்குமா என்ன? ஆசிரியர் தலைமுறைக்குத்தான் புத்தகத்தினுடைய மதிப்பு தெரியும். இன்றைக்கு வரை இலக்கியம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரு பெரிய பங்களிப்பை ஆசிரியர் சமூகம் கொடுத்திருக்கிறது. அவர்கள் வகுப்பறையில், பொது இடங்களில், ஆய்வு ஏடுகளில், அரங்கத்தில், கருத்தரங்கத்தில் என்று கிடைக்கிற இடத்துல எல்லாம் புத்தகத்தை சொல்லி 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 ஆய்வு செய்ய வைத்து படிக்க வைத்து மாணவர்கள் மனதில் அதை வசிச்சிட்டாங்க. அப்போ உலகம் பூரா புத்தகம் ஒரே போல வரவேற்பை பெற்றதாண்டா இல்லை. ஈரான் ஈராக்கினுடைய யுத்தம் நடந்தது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த ஈராக்கில் பஸ்ரா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அது ஈராக்கில் இருக்கக்கூடிய தென்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர். இந்த பஸ்ராவில் ஒரு நூலகம் இருக்கு, அரிய நூலகம். அது 30,000 புத்தகங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தேசத்தினுடைய மிக பழமையான மூல நூல்களெல்லாம் கொண்ட ஒரு பெரிய நூலகம். இப்போ ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில் சண்டை நடக்கும் போது அந்த நகரத்தின் மீது விமானம் குண்டு பொழிகிறது. ஆயுதம் தேங்கிய துப்பாக்கி வீரர்கள் நூலகத்துக்குள்ளாடி போய் நின்று நூலகத்தினுடைய மாடியிலிருந்து வானை நோக்கி சுடுறாங்க. அந்த நூலகராக இருந்த அலியா முகமது பேக்கருங்கிற அம்மாவுக்கு தெரியுது, 2 நாட்களில் இந்த நூலகம் தரைமட்டமாக அழிக்கப்பட்டுரும், இந்த 30,000 புத்தகங்களும் அழிந்து போயிடும். இது இத்தனை வருட செல்வம், தலைமுறைகளை தாண்டிய செல்வம். அந்த மொழியினுடைய தத்துவம் இருக்கிறது, மொழியினுடைய விஞ்ஞானம் இருக்கிறது, மொழியினுடைய இலக்கிய படைப்புகள் இருக்கிறது. அதில் ஒன்று 1001 இரவுகள்னு சொல்லப்படக்கூடிய அரேபிய இரவு கதைகளினுடைய மூல புத்தகத்தில் ஒன்று அங்கே இருக்கு. இவ்வளவு புத்தகங்களையும் நாம் எப்படி காப்பாற்ற முடியும்? இவங்க உடனே மேலதிகாரிக்கு எழுதுறாங்க, போர் நடக்க போதால் கொஞ்சம் இந்த புத்தகங்களை இடமாற்றம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அதிகாரியிடமிருந்து பதில் வரல, மாறாக ஒரு தகவல் வருகிறது, புத்தகங்களை எல்லாம் கைவிட்டுட்டு போங்க, மனிதர்களே உயிர் வாழ முடியாத இடத்தில் புத்தகங்களை யார் காப்பாற்ற முடியும், வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் இந்த அம்மா கேட்கல. இந்த அம்மா முடிவு செய்கிறார்கள், ஒவ்வொரு நாள் மாலையிலும் நான் வீடு திரும்பும்போது எவ்வளவு புத்தகங்களை என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போவேன்னு 2 பை நிறைய அவர்கள் நூலகத்தினுடைய புத்தகங்களை எடுத்துகிட்டு வீட்டுக்கும் லைப்ரரிக்கும் போய்கிட்டே இருக்காங்க. போய் வீட்டில் வைக்கக்கூடிய இடமெல்லாம் புத்தகம் வச்சுட்டாங்க. ஆனால் 30,000 புத்தகம் எப்படி வைப்பீங்க? பக்கத்தில் ஒரு உணவகம். அந்த உணவகத்துக்காரர் பார்க்குறாரு, ஏம்மா நீங்கள் புத்தகங்களை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இதெல்லாம் காப்பாற்றணுங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், உணவகத்தை மூடிட்டேன், நீங்கள் இந்த உணவகத்தினுடைய இடத்தில் இந்த புத்தகங்களை வைத்துக்கொள்ளுங்கன்னு அந்த பணியாளர்களே அழைச்சிட்டு வாங்கன்னு உணவக பணியாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த புத்தகங்களை எல்லாவற்றையும் போரிலிருந்து காப்பாற்றினார்கள். இந்த உலகத்தினுடைய 30,000 அரிய புத்தகங்களை அலியா முகமது பேக்கருங்கிற ஒரு பெண் தனித்து நின்று காப்பாற்றியிருக்கிறாங்க. அவங்கள பற்றி ஒரு சின்ன புத்தகம் வெளியாக இருக்குது. அந்த புத்தகத்தை படிக்கும் போது தெரிகிறது, ஒரே ஒரு நூலகர் போதும் இவ்வளவு செல்வங்களையும் காப்பாற்றினது. அப்படின்னா நம்ம ஊரில் எவ்வளோ நல்ல நூலகர்கள் இருக்காங்க, எவ்வளவு நல்ல நூலகங்களை நடத்திட்டு வராங்க. அந்த நூலகங்கள் அந்த நூல் தரக்கூடிய முக்கியத்துவத்தை இவங்க உணர்ந்து காப்பாற்றிருக்காங்க. அவங்கள அந்த தேசம் பின்னாடி கௌரவித்தது. ஆனால் அவங்களுடைய செயல் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு விமானம் குண்டுமழை பொழிந்து கொண்டிருக்கும் போது உயிருக்கு பயந்து எல்லாரும் ஓடிட்டு இருக்க நேரத்தில் அது காப்பாற்றப்பட வேண்டிய பொருட்களில் மனிதர்களைப் போலவே புத்தகங்களும் முக்கியமானதான்னு உணர்ந்திருக்கிறாங்க. தன் சொந்த பிள்ளைகளை அவர்கள் எப்படி காப்பாற்றியிருப்பாங்களோ அப்படித்தான் அவர்களை இந்த புத்தகங்களை காப்பாற்றியிருக்கிறாங்க. அப்படி காப்பாற்றி அவர்கள் மறைத்து வைத்த புத்தகங்களை இன்றைக்கு அந்த அரசு பெருமிதத்தோடு ஒரு பெரிய நூலகத்தை கட்டி
இவருக்கு அங்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவர் பெயராலே ஒரு நினைவு பரிசையும் கொடுத்து இன்றைக்கு வழங்குகிறது என்றால் புத்தகம் கடந்து வந்த பாதைகளில் இப்படி ஒரு பாதையும் இருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் அவரால் காப்பாற்றப்பட்ட நூலகம் என்றால் சிரியாவில் யுத்தம் நடந்தது. யுத்தம் நடந்த சிரியாவில் எல்லா ஊர்லேயும் இடைவிடாத குண்டுமழை, எல்லா வீடு மேலேயும் குண்டு பொழிஞ்சிருச்சு. வீடெல்லாம் நொறுங்கி மக்கள் எல்லாம் முகாமுக்கு போயிட்டாங்க, எதுவுமே இல்லை. ஒரு இளைஞர் தன்னோட நண்பருடைய வீடு இடிந்ததை பார்க்கறதுக்காக போகும்போது வீதி முழுக்க இடிபாடுகளுக்கு இடையில பூனைகளும் புத்தகங்களும் இருக்கிறத பார்க்குறார். கைவிடப்பட்ட ஒரு பூனையும் நிறைய புத்தகங்களும் கிடைக்கிறத பார்க்குறாரு. இவ்வளோ புத்தகத்தை விட்டுட்டு போயிட்டாங்களே, போரில் நடந்த எத்தனையோ பறிகொடுக்கப்பட்ட பொருட்களில் இவ்வளோ முக்கியமாக புத்தகங்களும் போயிடுச்சு, இந்த புத்தகங்களை எல்லாம் நம்ம வேணாமா அப்படின்னு 4-5 பேர் ஒன்று சேர்ந்து அவங்க எல்லாரும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையும் எடுக்கிறாங்க. இடிபாடுகளை விலக்கி புத்தகங்களை எடுத்து, உடைந்த புத்தகங்களை சரி பண்ணி, அட்டை இல்லாமல் புத்தகங்களை எல்லாத்தையும் எடுத்து அவர்களாக சின்னதாக ஒரு இடிந்த வீட்டுக்குள்ளாடியே ஒரு நூலகத்தை உருவாக்குறாங்க. உருவாக்கி அந்த புத்தகம் பூரா மக்களுடைய புத்தகம், மக்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. நீங்கள் யார் வேணாலும் இந்த நூலகத்தில் வந்து புத்தகம் எடுக்கலாம். எப்போ எடுக்கலாம்? உங்கள் மேலே குண்டு போட்டு இருக்கிறாங்க, இருப்பீங்களான்னு தெரியாது, ஆனால் எடுக்கலாம். அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே யார் முதலில் வந்தார்கள் தெரியுமா? நாம் வீட்டில் வெளி உலகம் தெரியாது என்று நினைத்திருக்கக்கூடிய அந்த பெண்கள், இல்லத்தரசிகள், அவங்க தான் பிள்ளைங்களை அனுப்பி போய் புத்தகம் எடுத்துட்டு வா, எந்த போராக இருந்தாலும் நம்ம நம்பிக்கை முக்கியம், நம்பிக்கையை புத்தகங்களிடமிருந்து பெற முடியும் அப்படின்னு அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. இடிபாடுகளுக்கு இடையில் சின்ன சின்ன பிள்ளைங்கள் போய் புத்தகத்தை எடுத்துட்டு வர்றது, அங்கே இருந்த அந்த அரசனுடைய இவ்வளவுக்கும் இந்த போருக்கு காரணமாக இருந்த தீவிரவாதிகளுக்கு தெரிந்தது. அவர்கள் துப்பாக்கியோடு வந்து இவர்களை மிரட்டினாங்க. நீங்கள் ஒரு ஆயுதம் வைத்திருந்தால் நாங்கள் எப்படி பறிமுதல் செய்வோமோ அதே போல் புத்தகம் வைத்திருந்தாலும் பறிமுதல் செய்வோம். அப்போ ஒரு அம்மா கேட்குறாங்க அவங்ககிட்ட, புத்தகத்தை நீங்கள் ஒரு ஆயுதம் நினைக்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு ஒரு இராணுவ வீரன் அவன் சொல்கிறான், ஆயுதத்திற்காவது தோட்டா தீர்ந்து போய்விட்டால் அது வேலை செய்யாது, இந்த புத்தகம் ஆழ்நாளெல்லாம் வெடிக்கக்கூடிய பொருள், வெடிச்சுட்டே இருக்கும், இதனுடைய ஆபத்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இராணுவ வீரன் சொல்லலாம், ஒருபோதும் பெண்கள் கையில் புத்தகம் கொடுத்து விடாதீர்கள், அது அவர்களை மாற்றுவதோடு உலகத்தையும் மாற்றிவிடும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னது ஒரு இராணுவ வீரன், போர் முனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு சொல்கிறான். ஆனால் அந்த பெண்கள் ரகசியமாக படித்தார்கள், நம்பிக்கையை பெற்றார்கள். அதில் அவர்கள் பெற்ற முதன்மையான நம்பிக்கை எது என்று பிபிசியினுடைய ஒரு நிருபர் கேட்டபோது ஒரு அம்மா சொன்னாங்க, சுதந்திரம் என்பது யாரோ கொடுத்து பெறுவது அல்ல என்று உணர்ந்தோம். யாரோ கொடுத்து பெறுவதில்லை, நமக்கு தெரியும் சுதந்திரம் என்றால் என்ன என்று தெரியும், அதனுடைய வழி தெரியும், கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறோம், வீழ்ந்திருக்கிறோம், ஆனால் நாம் எழுந்து விடுவோம் என்ற சுதந்திரத்தினுடைய அடிநாதத்தை அவர்கள் புத்தகத்தினுடைய உணர்ந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே இதே தீவிரவாத அமைப்பு இந்த சின்ன ஊரில் இருக்கக்கூடிய புத்தக மக்கள் வந்து படிக்கிறாங்கங்கிறதை தாங்க முடியாமல் அதன் மீது நேரடியாக குண்டு வீசியது. அந்த நூலகத்தின் மீதே குண்டு வெடித்தது, கதவு நொறுங்கியது, அங்கிருந்த அலமாரியில் இருந்த புத்தகங்கள் எல்லாம் சிதைந்து வீசி எறியப்பட்டது. அப்போ அவங்க நினைத்தாங்க இத்தோடு அந்த நூலகம் மூடப்பட்டு விடும் என்று. அந்த நூலகத்துக்கு பொறுப்பாளராக இருந்த இளைஞனுக்கு எங்கோ ஒரு லண்டன்லேருந்து பத்திரிகையாளர் கேட்டார், உங்கள் நூலகத்திற்கு பாதிப்பு அதிகமாக என்று. நூலகம் தரைமட்டமாகிடுச்சு, எதுவுமே இல்லைன்னு. என்ன செய்ய போகிறீர்கள்? 3 நாளில் திரும்பி உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொன்னார். அதே போல் 3 நாட்களில் பழையபடி புத்தகங்களை எல்லாம் எடுத்து கதவு இல்லாத ஒரு நூலகத்தை உருவாக்கினார்கள், கட்டிடம் இல்லாத ஒரு நூலகத்தை உருவாக்கினார்கள். இதை இன்றைக்கு ஒரு புத்தகமாக எழுதப்பட்டிருக்கு. சிரியாவினுடைய நூல்களை எப்படி இப்படியெல்லாம் மக்கள் காப்பாற்றினார்கள், எப்படி அந்த புத்தகங்களை சேகரித்தார்கள். படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. எல்லா நெருக்கடிகளுக்கு இடையிலும் மனிதனுக்கு மீட்சி தரக்கூடியதாக, நம்பிக்கை தரக்கூடியதாக, மனிதனுக்கு அவனுடைய மேன்மையை புகட்டுவதாக, அவனுடைய சுதந்திரத்தினுடைய முக்கியத்தை தெரிந்து கொள்வதற்கானதாக புத்தகம் இருக்கிறது. அதை உணர்ந்தவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். எங்கோ ஒரு இடத்துல ஹிட்லருடைய இராணுவத்தில் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு சிரியாவில் ஒருத்தர் இருக்கிறாங்க, பஸ்ராவில் ஒரு ஆள் இருக்கிறாங்க. அப்படின்னா எல்லா தேசங்களுக்கும் இது ஒரு பொதுவான கதை. ஒரு புத்தகம் எழுதப்பட்டு வாசிக்கப்படாவிட்டால் என்ன ஆகும்? உலகில் நிறைய புத்தகங்கள், அரிய புத்தகங்கள் எழுதப்பட்ட காலத்தில் வாசிக்கப்படலை, எப்போ வாசிக்கப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது. டவ் மோஸ்மேன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதினார். 26 வருஷம் யாரும் படிக்கலை. 26 வருஷம் கழித்து ஒருத்தர் திடீர்னு அந்த புத்தகத்தை பார்த்துட்டு அவரை தேடி போய் பார்த்து
இவ்வளோ அழகான புத்தகம் எழுதியிருக்கீங்களே, ஏன் எழுதலைன்னப்போ அவர் சொன்னார், இந்த புத்தகம் எழுதி வெளியான பிறகு தேடி வந்த முதல் ஆள் நீங்கள் தான். யாரும் அதை படிக்கலை, வெளியிடலை. அப்போ புத்தகத்தின் பின்னால் எழுத்தாளர்களுடைய கதை இருக்கிறது, அச்சகங்களுடைய கதை இருக்கிறது, தேசத்தின் கதை இருக்கிறது, தேச விடுதலையினுடைய கதை இருக்கிறது. நமக்கு தெரியும் சுதந்திர போராட்டத்தின் போது என்ன நடந்தது. பேசுவதற்கு தடை, எழுதுவதற்கு தடை, புத்தகங்கள் வெளியிடுவதற்கு தடை. அப்படின்னா அந்த அரசு எதை பார்த்து பயந்தது? நீங்கள் பேசினால் எழுச்சி உண்டாகிவிடும், படித்தால் எழுச்சி உண்டாகிவிடும், எழுத்து உண்டாகிவிடும். பாரதியார் இந்த மூன்றையும் செய்தார். மிகச்சிறப்பாக பேசினார், மிகச்சிறப்பாக எழுதினார், மிகச்சிறப்பான புத்தகங்களை வெளியிட்டார். அவர் புத்தகங்களை வெளியிடுவதற்கு தடை விதித்தது அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசு. அப்படின்னா அவர்கள் எதை பார்த்து பயப்பட்டாங்க? 100 பேர் 1000 பேர் ஒன்று சேர்ந்து கையில் ஆயுதங்களோடு தங்களை தாக்கி விடுவார்கள் என்று பயந்தார்களா? சிப்பாய் கழகம் நடந்தது, அதே போல் நம்மளை ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரே இரவோடு நம்மளை வேட்டையாடி விடுவார்கள்னு பயந்தாங்களா? இல்லை. சத்தமில்லாமல் இவர்கள் படித்தால், இவர்கள் எழுதினால், உண்மையை உலகிற்கு சொன்னால், அந்த உண்மை மக்கள் மனதை சென்றடைந்தால் நாம இந்த தேசத்தை ஆள முடியாது என்ற உண்மையை பிரிட்டிஷ்காரன் தெரிஞ்சிருந்தான். அதனால தான் அவ்வளோ கட்டுப்பாடுகள். அச்சகம் வைக்க முடியாது, புத்தகங்கள் வைக்க முடியாது. புத்தகம் எழுதுகிற, கவிதை எழுதுகிற ஒரு மனிதரை கண்காணிப்பதற்காக 2 ரகசிய போலீஸை அனுப்புகிறாங்கன்னா அந்த ஆட்சி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அவர்களுக்கு பாரதியாரை கண்டு பயம். அவர் என்ன எழுதிடுவார், என்ன எழுதிட்டு இருக்கிறாரு, வீட்டில் ரகசியமாக என்ன எழுதி வச்சிருக்காருன்னு வீட்டு பணியாளரை கூப்பிட்டு ரகசியமாக தேடி கண்டுபிடிச்சு எழுதின புத்தகத்தை பார்க்கிறார்கள். அப்படின்னா அதிகாரத்தில், அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி இன்னொரு மண்ணை ஆளுகிற காலனிய அரசுகளுக்கெல்லாம் தெரியும் நம்ம எதிர்க்க போகிற மிகப்பெரிய வலிமையான ஆயுதம் அங்கு எழுதப்படுகிற புத்தகம்தான் என்று. அப்படி புத்தகம்தான் உலகத்தில் எல்லா இடங்களிலும் விடுதலையை உருவாக்கி இருக்கிறது, அந்த விடுதலைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அப்படி பார்த்தா ஒவ்வொரு தேசத்திற்கும், ஒவ்வொரு மொழிக்கும் அந்த மொழியினுடைய இலக்கியங்கள், அந்த மொழியினுடைய எழுத்தாளர்கள் செய்த பங்களிப்பு என்பது வெறுமனா புத்தகம் எழுதினாங்க, நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அந்த புத்தகத்துக்கு விருது கிடைத்தது கிடைக்கலைங்கிறது இல்லை. அவர்கள் பண்பாட்டை, அவர்கள் சமூகத்தை, அதை மாற்றுவதற்கான மிகப்பெரிய பங்கை செய்துட்டு இருந்தாங்க. அதனுடைய அடையாளம் தான் நண்பர்களை இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இத்தனை துறை சார்ந்த புத்தகங்கள். எந்த புத்தகமும் எளிதாக நம்ம கைக்கு வந்ததில்லை. ஒரு டார்வினுடைய புத்தகம் வரும்போது அது பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியது. மார்க்சினுடைய புத்தகம் வரும்போது அந்த புத்தகத்துக்கு எதிரான அவ்வளவு குரல்கள் வந்தது. இவ்வளவு எதிர்ப்புகளை, இவ்வளவு தாக்குதல்களை தாண்டித்தான் புத்தகம் உயிர் வாழ்ந்திருக்கிறது. இன்னொன்று, ஒரு கடைசி மனிதனுக்கு அது எப்போதும் ஒரு நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கு. அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, நீங்கள் புத்தகத்தை உடன் வைத்து கொண்டால், புத்தகத்துக்கு நெருக்கமாக இருந்தால் உங்களுக்கு தனிமை இருக்காது. தோழமை என்பது புத்தகத்திலிருந்தே கிடைத்துவிடும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப புத்தகம் நிரூபிச்சுட்டே இருக்கு. நமக்கு தெரியும், தென்னாப்பிரிக்காவினுடைய போராட்டத்தில் நெல்சன் மண்டேலா 27 வருடம் சிறையில் இருந்தார். அந்த சிறையில் ராபின் தீவுங்கிற தீவில் அவர் சிறை வைத்திருந்தார்கள். அரசியல் கைதிகளை எல்லாரையும் அங்கே தான் சிறை வைத்திருந்தார்கள். ஆப்பிரிக்காவினுடைய விடுதலைக்காக அவர் சிறைப்பட்டிருந்தார். அந்த சிறையிலும் புத்தகங்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் அந்த சிறையில் அவருக்கு ரகசியமாக ஒரு நாள் ஒரு புத்தகம் கடத்தி கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு புத்தகத்தை சிறையில் இருந்த இன்னொரு அரசியல் கைதி, அவர் வெங்கட ரத்னம் என்ற ஒரு தமிழர், அவர் ஒரு புத்தகத்தை திருடி கொண்டு வந்து மண்டேலா கையில் கொடுக்குறார். இதை நீங்கள் படிங்க அப்படின்னு. அவர் கொடுத்த புத்தகம் ஷேக்ஸ்பியர்னுடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னு, ஷேக்ஸ்பியருடைய எல்லா நாடகங்கள் அடங்கிய ஒரே புத்தகம். இந்த புத்தகத்தை சிறைக்குள்ளே கொண்டு வர்றத அதிகாரிகள் விட மாட்டாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த புத்தகத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் சாமி படம் ஒன்று ஒட்டிட்டார். ஒட்டிட்டு எங்களோட புனித நூலுங்க இது, இந்த நூலை ஐயா படிக்கணுங்கிறாருன்னு மண்டேலா இடம் கொடுத்துட்டாங்க. அது முன்னாடி ஒரு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாமி படம் ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை மண்டேலா படிக்கிறார். அவருடைய சிறை கைதிகள் எல்லோருமே படிக்கிறாங்க. ஷேக்ஸ்பியர் அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையை தர்றாங்க. இப்போ கூட நீங்கள் போகாது இணையத்தில் நேரம் இருந்தால் பாருங்கள், ராபின் ஐலாண்ட் பைபிள் அப்படின்னு அடித்து பாருங்கள். அந்த புத்தகத்தினுடைய காட்சியும் அதை மண்டேலா படித்த தகவலும் வரும். எனக்கு மண்டேலாவுக்கு இந்த மாதிரி ஷேக்ஸ்பியரை பிடித்தது, ஷேக்ஸ்பியரை அவர் சிறையில் இருக்கிற நாட்களில் படித்தார், அது அவருக்கு உத்வேகம் தந்தது என்றால் ஒரு பக்கம், என்றால் இன்னொரு பக்கம் ஒரு தமிழனுக்கு தான் கூட இருக்கக்கூடியவருக்கு அரிய நூலை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது. ஒரு வெங்கட ரத்னம் என்ற ஒருவர் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சுதந்திரத்துக்காக போராடுறார். போராடி சிறைப்பட்டு மண்டேலாவினுடைய அதே சிறையில் இருந்து ஒரு ஷேக்ஸ்பியருடைய புத்தகத்தை அவருக்கு பரிசாக வழங்கி அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகள் எல்லாம் ரகசியமாக அதை புனித நூல் படிப்பது போல படிக்கிறாங்க. அப்போது விடுதலை வெளிவந்த பிறகு
மண்டேலாவிடம் கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் சிறையில் ஷேக்ஸ்பியர் படித்தீங்க இல்லையா, உங்களுக்கு ஷேக்ஸ்பியருடைய எது ரொம்ப பிடித்திருந்ததுன்னு. அவர் சொன்னார், சீசர் சொல்வதாக ஷேக்ஸ்பியர் ஒரு இடத்துல எழுதியிருக்கார், கோழைகள் தினம் தினம் சாகிறார்கள், வீரர்கள் வாழ்நாளில் ஒரு முறைதான் சாவார்கள் அப்படிங்கிற வரி எனக்கு பிடித்திருந்தது என்று. அதுதான் மண்டேலா. அந்த ஷேக்ஸ்பியருடைய ஒரு வரி இருக்கு இல்லையா, எவ்வளவு உறுதியாக 27 ஆண்டுகள் ஒரு மனிதன் சிறையிலேயே இருக்கிறார். குடும்பத்தை மறந்து, தேசத்தை மறந்து, எல்லா சுகதுக்கங்களையும் தாண்டி சிறையிலே இருக்கிறார்னா அவருக்கு தான் ஒரு வீரன். தன்னுடைய வீரம் என்பது தேசத்தினுடைய விடுதலை தொடர்பானதுன்னு தெரிஞ்சிருக்கு. சரியான ஒரு வரியை அவர் சொல்லுகிறார். இந்த சரியான ஒரு வரியை 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷேக்ஸ்பியர் எழுதுகிறார். அப்படின்னா புத்தகம் எந்த தலைமுறைக்கும், நான் என் உரையினுடைய தொடக்கத்தில் சொன்னேன், டெம்பஸில் ஒரு ராஜா வராரு, அதே ராஜாவினுடைய இன்னொரு பக்கம் விடுதலைக்காக போராடுகிற ஒரு வீரர். இந்த வீரர் கையிலும் இதே போல ஒரு புத்தகம் வருது. அந்த புத்தகம் படிக்கப்படுது. படித்த புத்தகத்தின் வழியாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கிறது. அப்படின்னா புத்தகம் கடந்து வந்த தூரம் எவ்வளவு தடைகள் எவ்வளவு இருக்குது. இன்றைக்கு நாம் அச்சு புத்தகங்கள் அல்ல, மின் புத்தகங்களுடைய காலத்தில் வாழ்கிறோம். டிஜிட்டல் புத்தகம் படிக்கிறோம். எல்லா வடிவத்திலும் புத்தகம் உருமாறி வந்துருச்சு. ஆனால் புத்தகம் அப்படிங்கக்கூடிய அந்த அடிப்படையான கருத்துருவாக்கம் மாறவே இல்லை. படிக்கக்கூடிய வழிமுறைகள் தான் மாறியிருக்கு. புத்தகம் என்பது ஒரு அறிவினுடைய தொகுப்பு, அனுபவங்களுடைய தொகுப்பு, விஞ்ஞானத்தினுடைய தொகுப்பு, ஞானத்தினுடைய தொகுப்பு, வரலாற்றினுடைய தொகுப்பு, நாம் அறிந்த உண்மைகள், அறியாத உண்மைகள் எல்லாவற்றினுடைய தொகுப்புங்கிற அந்த அடிப்படை உணர்வு மாறவே இல்லை. இன்று கூட ஒரு இளம் தலைமுறையைச் சேர்ந்த 7-8 வயசு பையனோ பொண்ணோ நான் ஒரு புஸ்தகம் எழுதணும் அப்படின்னு வரப்போகிறாருங்க அப்படின்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் புத்தகம் என்கிற அந்த நூலை உயர்த்தி பிடிப்பார்கள். எல்லா தடைகளையும் மீறி அது உலகை வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த தருணத்தில் என் உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி என்பது.